முழு பூசணிக்காவை சோற்றில் மறைப்பது போல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டிருப்போம். அதை பற்றின கதையை தான் நாம் இன்றைக்கி கேட்க போகிறோம். வெல்கம் டு சாரா ஸ்டோரி டைம். நான் உங்கள் ஸ்டெல்லா மகேஷ். ஒரு செல்வந்தர் ஒருவர் ஒரு ஊரில் மிகுந்த மரியாதை மதிப்போடு வாழ்ந்துட்டு வந்தார். அவரது வீட்டுக்கு பக்கத்திலேயே மிகவும் ஏழை விவசாயி ஒருவர் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்தார். அந்த ஏழை விவசாயி தனது தோட்டத்தில் பூசணிக்காய் விதையே போட்டார். அது செடியாகி பூசணிக்காய் மிக பெரியதாய் காய்க்க ஆரம்பித்தது. அதை பார்த்துட்டு இருந்த அந்த செல்வந்தருக்கு அந்த பூசணிக்காய் மீது ஒரு ஆசை வந்துச்சு. பூசணிக்காய்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அந்த பூசணிக்காவை திருடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்துக்கு போய் ஒரு பூசணிக்காவை அவர் திருடுறாரு. இதை ஒளிஞ்சிருந்து அந்த விவசாயி பார்த்துருந்தாரு. பார்த்தது தான் அடுத்த நாள் ஊர் முழுவதுமே அந்த செல்வந்தர் பூசணிக்காய் திருடின விஷயம் அப்படி பரவ ஆரம்பிச்சிட்டு. இப்போ யாரை கேட்டாலும் நீங்கள் எங்கே இருக்கீங்க, அதான் அந்த பூசணிக்காய் திருடினாங்களே அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்கோம், எங்கே போகிறீங்க, அந்த பூசணிக்காய் திருடினாரே அவர் வீட்டு தெருவுக்கு தான் போகிறேன், நீ எங்கப்பா போகிற, அதை பூசணிக்காய் திருடினாரே அவர் வீட்டிலேருந்து இடத்து பக்கம் போய் வலது பக்கம் போனால் ஒரு கோயில் இருக்குமே அந்த கோயிலுக்கு தான் போகிறேன் அப்படின்னு அந்த வீட்டையே பூசணிக்காய் திருடின வீடாவே மாற்றிட்டாங்க. பல வருடங்கள் அப்படி போகுது. ஒரு நாள் செல்வந்தரும் இறந்து போகிறாரு. அவர் இறந்ததுமே அடுத்த தலைமுறையினர் வராங்க. அவங்களுக்கும் அதே பேர் தான், பூசணிக்காய் திருடின வீட்டுக்குள்ளவங்க அப்படின்னு. அடுத்து 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை வேணும்னா மாறிக்கிட்டே இருக்கே தவிர அந்த பேர் மட்டும் அவங்கள விட்டு மாறவே இல்லை. இப்போ 4ஆம் தலைமுறையை சேர்ந்த ஒரு பையன் லண்டன்லேருந்து படிச்சுட்டு வரான். அவனையுமே இது யார், அதான் அந்த பூசணிக்காய் திருடினாங்களே அந்த வீட்டை சேர்ந்த பையன்தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவனுக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுக்குது. அதனால் இவன் ஒரு நாள் காட்டில் இருக்கிற ஒரு முனிவரை சந்திக்க போகிறான். அந்த முனிவர்கிட்ட இந்த பேரை நான் எப்படியாவது மாற்றியே ஆகணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே முனிவர் சொல்கிறாரு, உன்னால் தினமும் ஒரு 10 பேருக்கு உன்னால் சாப்பாடு போட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவன் 10 பேர் இல்லை, என்னால் 50 பேருக்கு சாப்பாடு போட முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா நீ அதை போய் செய் அப்படின்னு சொல்கிறாரு. ஊருக்குள்ளே வரான். ஊரில் இருக்கிறவங்க ஏழ்மையில் இருக்கிறவங்க அப்படின்னு தினமும் ஒரு 50 பேருக்கு அவன் சாப்பாடு போட ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது, ஒரு வாரம் கழிச்சு அந்த ஊரில் இருக்கிறவங்க எங்கே போகிற, அதான் அந்த சாப்பாடு போடுறாங்களே அந்த வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படியே 10 நாட்களும் முடிந்து போனது. 10 நாட்களுக்கு அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற மக்கள்கிட்ட யார்கிட்டையாவது எங்கே போகிற அப்படின்னு கேட்டால் அந்த பூசணிக்காய் திருநாங்களே அந்த வீட்டு பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் அதான் சாப்பாடு போட்டாங்களே அந்த வீட்டு பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படி பூசணிக்காய் திருநதை சாப்பாடு போட்டு மறைச்சதால தான் முழு பூசணிக்காவை சோற்றில் மறைப்பது போல அப்படின்னு பெயர் வந்தது. ஒரு தவறான காரியத்தை பண்ணி கெட்ட பெயர் ஏற்படும் போது அதை ஒரு நல்ல காரியத்தால் அதை நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறதையும் இந்த கதை மூலம் புரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட கதைகள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.